வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவாரூர் தொகுதி சட்டசபைக்கான இடைத்தேர்தல் திடீர் ரத்து. அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை அடுத்து தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ₹1000 பணத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று முதல் ரேஷன் கடைகளில் விநியோகம். குடும்ப அட்டை இல்லாதவர்கள் ஆதார் அட்டையை காண்பித்து பெறவும் அனுமதி. மூன்று மாதங்களில் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என டிடிவி தினகரன் நம்பிக்கை. தமிழகம் சொல்லும் நபர்தான் பிரதமராக வருவார் எனவும் பேட்டி. நாட்டிற்கு தவறான தகவலை தரும் ராகுல் காந்தி தலைமை பொறுப்பிலிருந்து விலக தயாரா என நிர்மலா சீதாராமன் கேள்வி. மக்களை தவறாக வழிநடத்துவது பெரும் அவமானம் என்றும் ட்விட்டரில் பதிவு. வட மாநிலங்களில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. டெல்லியில் ரயில் மற்றும் விமான சேவைகள் முடங்கியதால் பயணிகள் அவதி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் சிவப்பு நிறம் கொண்ட பேருந்து சேவையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைக்கிறார். சென்னையில் சிவப்பு நிறம் கொண்ட அரசு நகர பேருந்துகளை போக்குவரத்து கழகம் அறிமுகம் செய்ய உள்ளது. முதற்கட்டமாக சென்னையில் 245 பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வர உள்ளன. இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் மற்ற நகரங்களில் இயங்கும் பேருந்துகளும் சிவப்பு நிறத்திற்கு மாற்றப்பட உள்ளன. இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் சிவப்பு நிற பேருந்து சேவையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலை ரத்து செய்து தலைமை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மறைவுக்கு பிறகு திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு ஜனவரி 28 இடைத்தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 3 தொடங்கியது. கஜா புயல் நிவாரணப் பணிகள் நிறைவு பெறாததால் திருவாரூர் இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தினர். இதனிடையே இடைத்தேர்தல் தொடர்பாக திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து அரசியல் கட்சியினர் கருத்துக்கள் கொண்ட அறிக்கை தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் திருவாரூர் இடைத்தேர்தலை ரத்து செய்வதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழக அரசு கேட்டுக் கொண்டதால் தான் திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கஜா புயல் நிவாரணப் பணிகளை சுட்டிக்காட்டி தமிழக தலைமைச் செயலர் டிசம்பர் 3 கடிதம் எழுதியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் நிவாரணப் பணிகளுக்காக தேர்தலை தள்ளி வைக்க கோரி அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இடைத்தேர்தல் தொடர்பாக தமிழக அரசிடம் கருத்து கேட்க உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2019 ஏப்ரல் வரை இடைத்தேர்தல் நடத்த வேண்டாம் என தமிழக அரசு கேட்டுக் கொண்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பவில்லை என மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிக்கை அனுப்பியிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் அதிகாரியின் அறிக்கைப்படி திருவாரூர் இடைத்தேர்தலை ரத்து செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அந்த அறிக்கையில் விளக்கமளித்துள்ளது. தமிழக அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசு தொகுப்புடன் ₹1000 பணம் இன்று முதல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படுகிறது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி, சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கரும்புடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. அத்துடன் ₹1000 பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பரிசு பொருள் விநியோகத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று முன்தினம் தொடங்கி வைத்தார். இதையடுத்து தமிழக உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் ₹1000 ரொக்கம் ஆகியவை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இன்று முதல் வழங்கப்பட உள்ளது. ரேஷன் கார்டுகள் இல்லாதோர் ஆதார் அட்டையை காண்பித்து பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மாணவர்கள் IAS, IPS தேர்வை எளிதில் எதிர்கொள்ள மாவட்டந்தோறும் IAS அகாடமி திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்.
தூத்துக்குடி மாவட்டம் குமாரபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சியில் அமைச்சர் பங்கேற்றார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிப்ரவரி முதல் வாரத்தில் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்படவிருப்பதாக தெரிவித்தார். ஜனவரி 21ஆம் தேதி முதல் எல்கேஜி, யுகேஜி வகுப்பறைகள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த செங்கோட்டையன், வரும் ஆண்டு முதல் 1 முதல் 5ஆம் வகுப்பு மற்றும் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு 4 புதிய சீருடைகள் வழங்கப்படும் என்று கூறினார். மாணவர்களை ஒழுக்க சீலர்களாகவும் தேசபக்தி உள்ளவர்களாகவும் உருவாக்க தனியாக தொலைக்காட்சி தொடங்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. 21ஆம் தேதியன்று எல்கேஜி, யுகேஜி வகுப்பறையில் கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. வருகின்ற ஆண்டிலே 1லிருந்து 5 வரை, 6லிருந்து 8 வரை இருக்கின்ற மாணவர்களுக்கு புதிய சீருடைகள் 4 சீருடைகள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. கல்வியிலே பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவதற்கு, மாணவர்களை ஒழுக்க சீலாக கொண்டு வருவதற்கு, சிறந்த கல்வியாளராக உருவாக்கப்படுவதற்கு, பெற்றோரை நேசிப்பதற்கு, தேசபக்தி உள்ளவர்களாக உருவாக்குவதற்கு, அதற்காக ஒரு சேனல் ஒன்றை உருவாக்குவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. வருகின்ற ஆண்டில் சிவில் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற IAS, IPS என்று இருக்கின்ற மாணவர்களுக்கு கற்றுத்தருவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். அந்த அடிப்படையில் IAS அகாடமி என்று சொல்லப்படுகிற அதையும் உருவாக்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் தந்திருக்கிறார். விசாரணை ஆணையத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கிறார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையம் சென்னை எழிலகத்தில் விசாரணை நடத்தி வருகிறது. ஜெயலலிதாவின் உறவினர்கள் மற்றும் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணைகள் அனைத்தும் ஜனவரி மாதத்திற்கு முடிக்க ஆறுமுகசாமி ஆணையம் திட்டமிட்டுள்ளது. ஆணையத்தின் கால அவகாசம் பிப்ரவரி 24ஆம் தேதியுடன் நிறைவு பெறுவதால் அதற்கு முன்பாகவே விசாரணையை முடிக்க தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு 2வது முறையாக ஜனவரி 7ஆம் தேதி ஆணையத்தில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டது. அதன்படி இன்று அவர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கிறார். அதேபோல் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஜனவரி 8ஆம் தேதியும், ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே ஜனவரி 9ஆம் தேதி காணொலி மூலம் விசாரிக்க ஆறுமுகசாமி ஆணையம் முடிவு செய்துள்ளது. மேலும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஜனவரி 11ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இன்னும் 3 மாதங்களில் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் அதன் பிறகு NLC-யை மூடிவிடுவோம் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். NLC நிறுவன சுரங்க விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிதம்பரம் அருகே சோத்தியாத்தோப்பில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய டிடிவி தினகரன், NLC திட்டத்தால் காற்றாலை, சூரிய மின்சக்தி போன்ற மின் திட்டங்களை செயல்படுத்தலாம் என தெரிவித்தார். தமிழகத்தில் பாஜகவுக்கு ஓட்டு விழாது என்பதால் தமிழக மக்களை குறிவைத்து அகதிகளாக்க முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். 3 மாதத்தில் ஆட்சி மாற்றம் வரும் என்று கூறிய அவர், தமிழகம் சொல்லும் நபர்தான் மத்தியில் பிரதமராக வருவார் என்றும் கூறினார். எப்போது தேர்தல் வந்தாலும் திமுக மகத்தான வெற்றி பெறும் என அக்கட்சி பொறுப்பாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சிறந்த தொண்டனாகவும் சிறந்த தலைவராகவும் வாழ்ந்து காட்டியவர் கருணாநிதி என புகழாரம் சூட்டினார். தேர்தல் நடந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும். பாராளுமன்றத்தில் வெற்றி பெறுவீர்களா என்று கேட்கிறார். 40க்கு 40 ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டு வச்சு தாய்க்கம் காட்டுன்னு சொல்லிட்டு தினகரன் சொல்றாரு. அமைச்சர் OS மணின்னு சொல்றாரு, திமுக வந்து பயப்படுது திருவாரூர் இடைத்தேர்தல். ராயல்டி மூலம் வரும் பணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் இசையமைப்பாளர் சங்கத்திற்கும் வழங்க இசைஞானி இளையராஜா ஒப்புதல் அளித்திருப்பதாக தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மகேந்திரா சிட்டி மைதானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்திட உள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
ராயல்டின்ற விஷயம் எல்லோருக்கும் தெரியும். ஸோ அந்த அவரு அந்த வருமானம், அது வரக்கூடிய வருமானத்தில் ஒரு தொகை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க ட்ரஸ்ட்டுக்கு வந்து மியூசிக் யூனியன் ட்ரஸ்ட்டுக்கும் மியூசிக் யூனியனுக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு தொகையை வந்து ஒரு சதவீத ஒரு தொகையை வந்து கொடுக்கறதா முடிவு எடுக்கப்பட்டது. அதுக்கான MOU வந்து சைன் பண்ண போகிறோம். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ். ஏன்னா இது ஒரு கேள்விக்குறியாக இருந்த ஒரு விஷயத்துக்கு ராஜா சார் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்கும்போது இட் இஸ் குட் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ், குட் ஃபார் த இண்டஸ்ட்ரி. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதுக்கான டீட்டெயில்ஸ் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு வந்து சேரும். நாட்டிற்கு தவறான தகவலை தரும் ராகுல் காந்தி தலைமை பொறுப்பிலிருந்து விலக தயாரா என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்துக்கு ராணுவ ஒப்பந்தங்கள் வழங்கும் விவகாரம் குறித்த ஆவணங்களை மக்களவையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், இல்லையெனில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து நிர்மலா சீதாராமன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி டுவிட்டரில் பதிவிட்டிருந்தார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டிற்கு நிர்மலா சீதாராமன் ஆதாரத்துடன் பதிலடி தந்துள்ளார். காங்கிரஸ் தலைவராக இருந்து கொண்டு பொய் தகவல்களை பரப்புவதும் மக்களை தவறாக வழி நடத்துவதும் பெரும் அவமானம் என்றும் தனது டுவிட்டர் பதிவு செய்துள்ள மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இதற்காக நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு ராகுல் காந்தி பதவி விலக தயாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் 22 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் பனிமூட்டம் மிகுந்து காணப்படுகிறது. இன்று அதிகாலை கடும் பனிமூட்டம் காரணமாக 45 ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. டெல்லியிலிருந்து புறப்பட வேண்டிய 22 ரயில்களின் சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது. அதேபோல் பனிமூட்டம் எதிரொலியால் டெல்லியின் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திலும் விமானங்களின் பயண நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச விமானங்கள் மற்றும் உள்நாட்டு விமானங்களின் புறப்படும் மற்றும் தரையிறங்கும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் கடும் பனிப்பொழிவு காணப்படுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பனிக்காலம் தொடங்கியதிலிருந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தோடா, ராஜோரி, பூஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் உறைபனி சூழ்ந்து காணப்படுகிறது. சாலைகள் முழுவதும் உறைபனி சூழ்ந்திருப்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மரங்கள் மீதும் சாலைகள் மீதும் பனி மூடி கிடக்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உறைபனி காரணமாக பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள முகல் சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சாலைகளில் தேங்கியுள்ள உறைபனிகள் அகற்றப்பட்ட பின்னர் சாலை திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் வாழ்க வைகோவின் பெரும் புகழ் என்று கவிஞர் வைரமுத்து பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூரில் கவிக்கோ அப்துல் ரகுமானின் கவிதைகளை பறைசாற்றும் வகையிலான தமிழாற்று படை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கவிஞர் வைரமுத்து கவிக்கோ அப்துல் ரகுமானின் கவிதை திறன் குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் பேசினார். ஆனால் இறுதியில் தனது பேச்சை முடிக்கும் போது வாழ்க வைகோவின் பெரும் புகழ் என கூறினார். அப்போது கூட்டத்தில் இருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்து அவரது தவறை சுட்டிக்காட்டினர். இதனையடுத்து வைரமுத்து வாழ்க கவிக்கோவின் பெரும் புகழ் என கூறினார். கவியரசு வைரமுத்து மேடை பேச்சில் தடுமாறிய காட்சி இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. அப்துல் ரஹ்மான் விட்டு சென்ற நெருப்பு சுண்டி போகாத சூரிய நெருப்பு, அது சுவாசத்தில் எரியும் அக்கினி, காலத்தின் மூலாங்கினிகிறது கடந்து கொண்டே இருக்கும். என் சமகால பெருங்கவிஞனே, என் பெருமிதமான கண்ணீரை ஏற்றுக்கொள். அது உன் கவிதையை போல் கனமானது மற்றும் புனிதமானது. வாழ்க வைகோவின் பெரும்புகழ், வாழ்க வந்திருந்த பெருமக்கள், வாழ்க வைகோவின் பெரும்புகழ், வாழ்க வந்திருந்த பெருமக்கள் அனைவரையும் வணங்கி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பட்டாசு தொழிலை பாதுகாக்க சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவகாசியில் நடைபெற்ற AITUC கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகாசியில் பட்டாசு தொழிலை மீட்டெடுத்து தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரி AITUC சங்கம் சார்பில் பேரணியும் பொதுக்கூட்டமும் நடத்தப்பட்டது. ஊர்வலத்தின் போது நகரின் முக்கிய வீதி வழியாக சென்ற பட்டாசு ஊழியர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பொதுக்கூட்டம் நிறைவடைந்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த AITUC சங்கத்தின்
மாநில தலைவர் சுப்பராயன் பட்டாசு தொழிலை நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்து தொழிலாளர்கள் நலனை பாதுகாக்க ஏஐடியுசி சங்கம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார். இந்தியாவில் சிறு குறு நடுத்தர தொழில்கள், பட்டாசு தொழில் உட்பட இந்த தொழில்கள் தான் இந்தியாவில் 93% வேலைவாய்ப்பு அளிக்கின்றன. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், கனரக தொழில்கள் என்பது வெறும் 7% தான் வேலைவாய்ப்பு அளிக்கின்றன. பெருவீத அளவில் வேலைவாய்ப்பு அளிக்கிற தொழில் முழுவதும் க்ளோஸ் ஆகி கொண்டிருக்கிறது. அதனால் தான் 6 கோடி பேருக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அளிப்போம் என்றார்கள். ஆனால் இந்த 4.5 வருஷத்தில் 6 கோடி பேருக்கு வேலை போய்விட்டது. அதில் இந்த பட்டாசு தொழில் பட்டாசு உற்பத்தி கண்ணுக்கு முன்னால் சாட்சியமாக நிற்கிறது. ஏஐடிசி முழு கவனம் எடுத்து இந்த பட்டாசு தொழில் சிவகாசியினுடைய அடித்தளமாக இருப்பது இதுதான், வாழ்வின் ஆதாரமாக இருப்பது இதுதான். இதை காப்பாற்றுவதற்குரிய எல்லா முயற்சிகளையும் சட்டபூர்வமாகவும் இயக்கபூர்வமாகவும் மேற்கொள்ளும். செய்யாறு அடுத்த மாங்கால் கிராமத்தில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் உணவு சாப்பிட்ட பள்ளி மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த மாங்கால் கிராமத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் விடுதி ஒன்று இயங்கி வருகிறது. திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏழ்மையான மாணவ மாணவிகள் 55 பேர் தங்கியுள்ளனர். இவர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி பங்கேற்று மாணவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வு முறைகள் குறித்து விளக்கம் அளித்தார். இதில் பங்கேற்றவர்களுக்கு மதிய உணவில் இறைச்சி வழங்கப்பட்டது. உணவு இடைவேளைக்கு பின்னர் அனைவரும் பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். அவர்களுக்கு திடீரென உடலில் அரிப்பும் லேசான வாந்தியும் ஏற்பட்டது. இதனையடுத்து வந்தவாசி அரசு மருத்துவமனையில் அனைவரும் சேர்க்கப்பட்டனர். சிகிச்சைக்கு பின்னர் 40 பேர் விடுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மீதமுள்ளவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை அருகே திருமண நிகழ்ச்சிக்காக சென்ற வேன் திடீரென பள்ளத்தில் கவிழ்ந்து அதிலிருந்த தாயும் மகளும் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. திருவையாறு அடுத்த நடுக்கடை என்ற பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் தஞ்சையில் நடக்கும் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக வேனில் சென்று கொண்டிருந்தனர். தஞ்சைக்கு அருகில் இருக்கும் வண்ணாரப்பேட்டை என்ற இடத்தில் அந்த வேன் சென்றபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் வெட்டப்பட்டிருந்த 15 அடி வாய்க்காலில் உருண்டது. இதில் நஜிமா பேகம் என்பவரும் அவரது 7 வயது மகள் இப்ரா பேகமும் உடல் நசுங்கி பலியானார்கள். வேனில் இருந்த எஞ்சிய 18 பேரும் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதேபோல் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் 2 சக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் ஒருவர் உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த மற்றொருவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பாஜகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் விளம்பர குழுவுக்கு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். 2019 மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியை பாஜக தக்க வைத்துக் கொள்ளவும் ஆட்சியை கைப்பற்றும் முனைப்புடன் காங்கிரசும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, விளம்பர குழு உள்ளிட்ட 17 வகையான குழுக்களின் பொறுப்பாளர்களை பாஜக தலைமை நியமனம் செய்து அறிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் விளம்பர குழுவிற்கு மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லியும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் கட்சியின் பல்வேறு தேர்தல் பணிகளுக்கு மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ரவிசங்கர் பிரசாத், பியூஷ் கோயல், முக்தார் அப்பாஸ் நக்வி, நிதின் கட்கரி, சுஷ்மா ஸ்வராஜ், பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் அருண் சிங் தலைமையில் மன் கி பாத் குழு உள்பட பலர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆதார் மூலம் மத்திய அரசுக்கு 90,000 கோடி ரூபாய் பணம் சேமிப்பாக கிடைத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முகநூலில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு ஆதாரை அமல்படுத்துவதில் அரைமனதாக இருந்துள்ளது என்றார். ஆனால் பிரதமர் மோடியின் ஆட்சியில் ஆதார் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டதாகவும் ஜேட்லி சுட்டிக்காட்டியுள்ளார். அரசின் மானிய திட்டங்களில் போலியான பொய்யான பயனாளர்களை கண்டறிந்ததால் 90,000 கோடி ரூபாய் சேமிப்பாக கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆதார் மூலமாக கிடைத்த சேமிப்பு பணத்தில் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட மாபெரும் 3 நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்றும் அருண்ஜேட்லி பெருமையுடன் கூறியுள்ளார். குறிப்பாக தேசிய சமூக பாதுகாப்பு நிதி உதவி திட்டங்களில் 1,93,00,000 பயனாளர்கள் பயனடைந்து வருவதாக அவர் முகநூலில் பதிவிட்டுள்ளார்.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உத்தராயண புண்ணியகால பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உத்தராயண புண்ணியகால பிரமோற்சவ விழா விமர்சையாக தொடங்கியது. இதையொட்டி உண்ணாமுலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் செய்யப்பட்டு கொடிமரம் நடப்பட்டது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த பிரமோற்சவ விழாவில் தினமும் 2 வேளைகளிலும் விநாயகர் சந்திரசேகரர் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சபரிமலையில் இளம் பெண்கள் நுழைந்த விவகாரம் குறித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் கேரள அரசை கண்டித்து ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் மற்றும் ரயில் மறியல் போராட்டத்தினை நடத்தவுள்ளதாக இந்து மக்கள் கட்சி காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ஆனந்தன் தெரிவித்துள்ளார். இரவாக 2 கம்யூனிஸ்ட் பெண்கள் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க சென்றுள்ளார்கள். இந்த சபரிமலை ஐயனை தரிசிக்க சொல்றதுக்கு பினராயி விஜயன் பினராயி விஜயன் கள்ளத்தனமாக, திருட்டுத்தனமாக, கோழைத்தனமாக உள்ளே அனுமதித்து இந்து மதத்தின் உடைய கொள்கைகளையும் கலாச்சாரத்தையும் சீரழித்து விட்டார். இதனால் இன்று நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள். திருப்பூர் மாவட்டம் உடுமலையிலிருந்து கேரளா செல்லும் பேருந்துகளை இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் மறித்தனர். பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கேரள மாநில அரசை கண்டித்து இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களின் மத நம்பிக்கையில் அரசு தலையிடக்கூடாது எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி இந்து நல முன்னணி சார்பில் மாநில பொதுச் செயலாளர் மணிகண்டன், அனுமன் சேனா மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் தலைமையில் மார்க்கெட் திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அகமதாபாத் அருகே கார் பேருந்து நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். அகமதாபாத் அருகே நாராயண்பூர் என்ற பகுதி உள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை அப்பகுதியில் பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். அருகில் இருந்த பொதுமக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை வென்று முதல் முறையாக இந்திய அணி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. ஆஸ்திரேலியா இந்தியா இடையிலான 4வது மற்றும் கடைசி போட்டி சிட்னியில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்புக்கு 622 ரன்களை எடுத்து டிக்ளேர் செய்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 300 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஃபாலோ ஆன் ஆனது. 322 ரன்கள் பின்னிலை பெற்றதால் ஆஸ்திரேலிய அணி 2வது இன்னிங்ஸை தொடங்கியது. இதனையடுத்து 6 ரன்கள் எடுத்திருந்த போது நேற்று மழை குறுக்கிட்டதால் 4வது நாள் கூட்டம் முன்கூட்டியே கைவிடப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய கடைசி நாள் ஆட்டமும் மழையால் கைவிடப்பட்டது. கடைசி போட்டி டிரா ஆனதால் தொடரை இந்திய அணி வென்று வரலாற்று சாதனை படைத்தது. இந்த சாதனை வெற்றியின் மூலம் இந்திய அணிக்கு பாராட்டு மழை குவிந்து வருகிறது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.